யாழ் பல்கலையில் நினைவு கூறப்பட்ட விக்ரமபாகு கருணாரத்னவின் நினைவு தினமும் கருப்பு ஜூலையும். ஜனாதிபதி தேர்தலுக்கான பணம் திரைசேரியில் இருந்து விடுக்கப்படவுள்ள நிதி தொடர்பில் அறிவிப்பு. யாழில் பலரை இலக்கு வைத்து பண மோசடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பில் நடைமுறைக்கு வரும் புதிய முறைமை. யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு 40க்கும் அதிகமான புத்தக காட்சி கூடங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9, 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில். ஊடக பங்காளர் கிரீன் மீடியா, காலை கதிர், மாலை கதிர். தமிழ் மக்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரித்து தொடர்ந்து குரல் கொடுத்த சிங்கள தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன மறைவையொட்டி பல்கலைக்கழக மாணவர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் கருப்பு ஜூலை இனவழிப்பு கலவரத்தின் 41வது ஆண்டு நினைவேந்தல்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு இந்நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல் ஆணையாளர் கோரும் பணத்தை வழங்க திரைசேரி தயார் என நிதியமைச்சர் அமைச்சர் ரஞ்சித் சிவலம்பெட்டிய தெரிவித்துள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் பணப்புழக்கங்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்படாத வகையில் பணத்தை விடுவிப்பதற்கு உரிய முறையில் திட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில் தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் ஏறக்குறைய 8 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை அனுப்பியுள்ளது. அச்சிடுதல், பாதுகாப்பு பணிகள், எரிபொருள், வாக்குப்பட்டிகள் அமைத்தல் போன்ற எந்தவொரு அவசர தேவைக்கு பணத்தை விடுவிக்க திரைசேரி தயாராக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மதிப்பிடப்பட்ட செலவுகள் அதிகரித்ததால் நிச்சயமற்ற செயற்பாடுகளுக்கு தற்போது பணம் இருப்பதால் அதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிவலம்பெட்டிய குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிரபல வர்த்தகர்களை இலக்கு வைத்து பாரிய பண மோசடி இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு திணைக்களம் மற்றும் அரச வங்கிகளின் பெயர்களை பயன்படுத்தி பண மோசடிகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ள வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் ஊடாக இவ்வாறான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை தொலைத்தொடர்பு நிர்வாகத்தில் இருந்து அழைப்பை ஏற்படுத்துவதாக தம்மை அடையாளப்படுத்தும் மோசடியாளர்கள், நீங்கள் உங்களது தொலைபேசி கட்டணங்களை சிறந்த முறையில் செலுத்துவதன் மூலம் உங்களுக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. அதற்காக உங்கள் அடையாள அட்டை இலக்கம், வங்கி கணக்கு இலக்கம் என்பவற்றினை தருமாறு கோருகின்றனர். இத்தரவுகள் வர்த்தகர்களினால் வழங்கப்பட்ட சிறிது நேரத்தில் ஒரு OTP இலக்கம் வங்கியின் பெயரிலேயே அனுப்பப்படுவதாகும். சிலருக்கு வங்கிக்கு பணம் அனுப்பியது போன்று வங்கியின் பிரத்யேக செயலிக்கு தரவுகள் அனுப்பப்படுவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் பின் மீள் அழைப்பெடுக்கும் போது மர்ம நபர்கள் அக்குறித்த இலக்கங்களிலே கோருவதாக சுட்டிக்காட்டிய வர்த்தகர்கள் தாம் சந்தேகமடைந்து அந்த இலக்கத்தை மீள தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். இவ்வாறான மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் அறிவிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது உரிய வாக்களிப்பு நிலையத்தை தவிர வேறு இடத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்க முடியும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என்பதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தால் வேறொரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தகமானி அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது. தேவையான விண்ணப்ப படிவங்களை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தேர்தல் அலுவலகர் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். உரிய விண்ணப்பங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சரண மாவட்ட ராஜகிரி என்ற முகவரிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் வசிக்கும் பகுதியில் உள்ள கிராம அலுவலகர் சான்றளிக்கப்பட வேண்டும். கிராம அலுவலகர் சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான செல்லுபடியாகும் ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தகவல்களை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட வர்த்தகமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட செயலகங்கள், மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவின் www.election.lk என்ற இணையதளத்தில் பட்டியல் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. www.election.lk என்ற இணையதளத்தில் பட்டியல் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. www.election.lk என்ற இணையதளத்தில் பட்டியல் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் தகனமா அடக்கமா என்ற விவகாரத்தில் விஞ்ஞானபூர்வ அடிப்படையில் அல்லாது
இனவாதம், மதவாதம், இனபேதம் மற்றும் மதபேதம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு இனத்தை ஓரங்கட்டுவது, ஒரு மதத்தை நசுக்குவதுதான் அரசின் கொள்கையாக அமைந்து காணப்பட்டது. இன்று அதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றனர். மன்னிப்பு கேட்பது நல்ல விடயம்தான் என்றாலும் வலுக்கட்டாயமாக தகனம் செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு, அதனால் சிரமத்திற்கு உள்ளான குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் இந்த இழப்பீட்டை பெற்றுத் தருவேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 376வது கட்டமாக 11,77,000 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன கொழும்பு மொரட்டுவை மோதர அரபா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு ஜூலை 24ஆம் தேதி இடம்பெற்றது. இதன்போது பாடசாலை அபிவிருத்தி நிதியத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. இன்று பலஸ்தீன மக்கள் மிகவும் ஆபத்தான நிலையை சந்தித்துள்ளனர். குறிப்பாக சர்வதேச வரலாற்றில் இடம்பெற்ற விடயங்களை சிறுவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல யுத்தங்கள் நடந்தன. 1948, 1956 சுவாஸ் கால்வாய் காரணமாக ஏற்பட்ட யுத்தம், 1967 யுத்தம், 1973 யுத்தம் மற்றும் 1978 முதல் பலஸ்தீன மக்கள் மீதான தொடர்ச்சியான பயங்கரவாத யுத்தம் என பல யுத்தங்கள் நடந்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இணக்கப்பாட்டோடு இணைந்து செயற்படுவதே உலகின் பெரும்பான்மையான நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் தீர்வாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் 2 தீர்மானங்கள் மூலம் பலஸ்தீனம், இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுக்கும் அமைதி, ஒற்றுமை மற்றும் நட்புறவுடன் செயற்பட வேண்டும் என்று தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளன. கேம்ப் டேவிட், ஒஸ்லோ தீர்மானம் போன்ற பல தீர்மானங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். சகல சந்தர்ப்பங்களிலும் சமாதானத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டனர். அன்வர் சதாத், இஸ்ரேலின் பிரதமராக இருந்த ஒருவர் கூட அமைதிக்கு உடன்பட்டதற்காக கொல்லப்பட்டார். எனவே பிள்ளைகளும் மாணவர்களும் கூட இந்த வரலாற்றை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்மார்ட் தலைமுறை முடிவெடுக்கும் போது, தீர்மானங்களுக்கும் வரும்போது சரியான தகவல், தரவு மற்றும் சான்றுகளின் அடிப்படையில் முறையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் இடைநிலை ஏவுகணை நிலைநிறுத்தம் குறித்து பிலிப்பைன்ஸ் எச்சரித்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, அத்தகைய நடவடிக்கை பிராந்திய பதட்டங்களை தூண்டும் மற்றும் ஆயுத போட்டியை தூண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கூட்டு ராணுவ பயிற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தனது டைபூன் ஏவுகணை அமைப்பை பிலிப்பைன்ஸில் நிலைநிறுத்தியது. பிலிப்பைன்ஸ் ராணுவ அதிகாரி ஒருவர் பயிற்சியின் போது அது ஏவப்படவில்லை என்று, குறித்த ஏவுகணை எவ்வளவு காலம் நாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் என்பது பற்றிய விவரங்கள் தமக்கு தெரியாது என்று ராய்டர்ஸிடம் கூறியுள்ளார். சீனா பிலிப்பைன்ஸ் உறவு எப்போதும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே உள்ளது. லாவோஸின் தலைநகரமான வியன்டியானில் 2 உச்சி மாநாடுகளுக்கு முன்னதாக உலக வல்லரசுகளின் உயர்மட்ட தலைவர்கள் கூடியுள்ளனர். இதன்போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் பிலிப்பைன்ஸ் வெளியுறவு செயலாளர் என்ரிக் மெனலோவிடம் இது குறித்து கலந்துரையாடியுள்ளார். சீன வெளியுறவு அமைச்சின் அறிக்கையின்படி பிலிப்பைன்ஸ் இருதரப்பு ஒருமித்த கருத்தையும் அதன் சொந்த கடமைகளையும் மீண்டும் மீண்டும் மீறுவதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் சவால்களை எதிர்கொள்கின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் அமெரிக்க இடைநிலை ஏவுகணை அமைப்பை அறிமுகப்படுத்தினார். அது பிராந்தியத்தில் பதற்றத்தையும் மோதலையும் உருவாக்கும் மற்றும் ஆயுத போட்டியை தூண்டும். இது பிலிப்பைன்ஸ் மக்களின் நலன்களுக்கும் விருப்பங்களுக்கும் முற்றிலும் பொருந்தாது என்று வாங் எச்சரித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் ராணுவமும் அதன் வெளியுறவு அமைச்சகமும் வாங்கின் கருத்துக்கள் தொடர்பில் எதுவித உடனடி பதிலளிகளையும் தரவில்லை. சீனாவும் பிலிப்பைன்ஸும் தென் சீன கடல் உரிமை விவகாரத்தில் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் மணிலாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய நிலப்பரப்புகள் தொடர்பில் பெய்ஜிங் அதன் உரிமை கோரல்களை முன்வைப்பதால் இரு நாடுகளுக்கும் தொடர்ந்தும் கருத்து மோதல்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளானது வெள்ளிக்கிழமை இரவு பிரான்ஸ் தலைநகரில் தொடங்கி தொடக்க விழாவுடன் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விளையாட்டு திருவிழாவில் 206 நாடுகளை சேர்ந்த 10,741 வீரர் வீராங்கனைகள் பங்கெடுத்துகின்றனர். ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக தொடக்க விழா விளையாட்டு அரங்கில் நடைபெறாமல் திறந்த வெளியில் நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும். பாரிஸ் நகரின் முக்கிய அடையாளமான சீன் நதியில் பிரம்மாண்டமாக தொடக்க விழா அணிவகுப்பு நடைபெற்றது. சுமார் 100 படகுகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் அந்தந்த நாடுகளின் கொடியை ஏந்தியபடி 6 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து சென்றனர். இதன்போது வர்ணனையாளர்களினால் இலங்கையின் கொடி மிகவும் அழகான ஒன்றாக போற்றப்பட்டது. வர்ணனையாளர்கள் இலங்கை தேசிய கொடியின் துடிப்பான வடிவமைப்பு மற்றும் முக்கியத்துவத்தை பாராட்டினர். வரலாற்று சிறப்புமிக்க பாரிஸின் பின்னணியில் பறக்கும் இலங்கை கொடியின் விளையாட்டு போட்டியின் அற்புதமான தொடக்கத்தை உலகமே பார்த்துக் கொண்டிருந்த போது தேசத்தை பெருமையில் ஆழ்த்தியது.